பிரைஸ் லார்ட். செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11-12. உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வித்து காருண்யம் என்னும் கடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்வீர். லேலுயா. கவனிங்க, உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷிப்பார்கள். இயேசுவை நம்புகிற யாவரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க எந்த நாளும் கம்பீரிப்பாங்க. இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க, இல்லாட்டாலும் சந்தோஷப்படுவாங்க. குறைவினாலும் நிறைவினாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை மாத்திரம் எடுக்க முடியாது. ஏனென்று கேட்டால், இயேசுவை நம்புகிறவர்களுக்கு முதல்ல ஆண்டவராக இயேசு கொடுக்கிற பரிசு சந்தோஷம், சமாதானம். அந்த சந்தோஷ சமாதானம் இருக்கும் பொழுது சொல்கிறா பாருங்க, கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள். யாரை ஆசீர்வதிக்கிறாராம்? நீதிமானை, உத்தமனை, உண்மையுள்ளவனை, பரிசுத்தவானை, தேவனுக்கு பிரியமானவனை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.